வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் ஆசி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு கிராஃப்ட்னா நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். அதுவும் இந்த பாப்கார்ன் பாக்ஸ் வச்சு ஒரு மாஸ்க் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இது கிட்ஸுக்கு நீங்கள் இதை வச்சு விளாட்றதுக்கு கொடுக்கலாம். ஸோ இது பண்ணுறதுக்கு நம்ம இந்த பாப்கார்ன் பாக்ஸில் மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நான் மார்க் பண்ணுறேன். அது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியாது. மார்க் பண்ணிக்கோங்க. ரெண்டு டாட் மாதிரி. ஓகே, மார்க் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை நான் கட் பண்ண. ஸோ இப்போ நான் இந்த மாதிரி நான் ஹோல்ஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டிருக்கேன் நான். ஸோ இதுக்குள்ளேனா நம்ம ஒன்று இன்சர்ட் பண்ண போகிறோம். அதுனா இந்த ரப்பர் பேண்ட்ஸ். ஸோ இந்த ரப்பர் பேண்ட்ஸ் எதுக்கு இன்சர்ட் பண்ணுறோம்னா, நம்ம இந்த பாப்கார்ன் பாக்ஸ் நம்ம காது வரைக்கும் அது ஸ்ட்ரெச்சியாக ஒரு ரோப் மாதிரி இருக்கும். நீங்கள் ரோப் கூட யூஸ் பண்ணலாம், பட் நிறையா பேர் வீட்டில் அது இருக்காது. ஸோ அதனால் நான் ரப்பர் பேண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த ரப்பர் பேண்டை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ கட் பண்ணிட்டேன். ஸோ இதை இந்த ஹோல்ஸ் கூட நம்ம இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் இன்சர்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் உள்ளே இன்சர்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ அதே மாதிரி இதையும் நான் ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஹோல்ஸ் போட்டு நான் உங்களுக்கு இந்த ரப்பர் பேண்டை இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் ஹோல்ஸ் போட்டுட்டேன். இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும். ஸோ இப்போ நான் உள்ளே இப்போ நம்ம நாட் போட்டுக்கணும். நான் நாட் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நாட் போட்டுக்கோங்க. ஸோ இதே ஸ்டெப்பை நான் இந்த சைடு பண்ணிக்கோங்க. இப்போ நான் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மெயின் பார்ட்டாக நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இப்போ நம்ம டெக்கரேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இங்கே ஒரு ஹென்னா ரெப்ளிகேட், அதோட பீக்கனா இந்த மவுத் மாதிரி இருக்கணும். அதெல்லாம் நம்ம ரெப்ளிகேட் பண்ண போகிறோம். ஸோ அது ரெட் கலரில் இருக்கும். ஸோ நம்ம இங்கே ரெட் கலர் கொடுக்க போகிறோம். ஸோ டேரெக்டாக நம்ம பெயிண்டில் ரெட் கலர் கொடுத்தா நிறைய கோட்டிங் கொடுக்கணும். ஏன்னா அது அவ்வளோ பிக்மெண்டெல்லாம் இருக்காது, அவ்வளோ டார்க்காக இருக்காது. ஸோ நம்ம கலர் பேப்பர் ஒட்டிக்கலாம். கலர் பேப்பர் ஒட்டுறது தான் ரொம்ப பெஸ்ட். பட் என்கிட்ட கலர் பேப்பர் இப்போ இல்லை. ஸோ நான் பேப்பர் ஒட்டிக்க போகிறேன். ஸோ நான் ஒட்டிட்டு உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதை ஸ்டிக் பண்ண போகிறேன் இந்த பேப்பரை. ஸோ இது ப்ராப்பராக நம்ம ரோல் பண்ணிக்கணும். ஸோ இங்கே ஒரு கேப் இருக்குது. ஸோ நான் அப்புறம் ஃபில் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்ம செலோ டேப் போட்டு போகிறோம். ஸோ இப்போ நான் இதில் ரெட் கலரில் அடிச்சுட்டு, ஸோ இது லைட்டாக காஞ்சிச்சு. இப்போ நம்ம பாதி வேலை முடிஞ்ச மாதிரினா இப்போ நம்ம இங்கே தான் ஒரு டிசைன் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ என்னென்னா, நான் வரைகிற மாதிரி அது தெரியல, இங்கு இல்லை போல் இருக்குது.
நான் வரைஞ்சதுக்கு நான் அவுட்லைன் கொடுத்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் எல்லோ பெயிண்ட் அடிச்சிட்டேன். ஸோ நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை நான் போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படின்னா இதுக்கு நம்ம மாஸ்க் ரெடி ஆயிடுச்சு. இல்லைன்னா இப்படின்னா இருக்கும் பேக் பேக். சொல்லனா நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.